தியாகராஜ சுவாமிகள் வீட்டுக்கு வந்த அந்த பெரியவர் தன் உடனேவே சமைப்பதற்கு தேவையான பொருள்களையும் சமையல்காரனையும் கூட்டு வந்திருந்தார். சற்று நேரம் பொருங்கள், என்னுடைய ஆளே சமையல் முடிப்பிட்டு சொல்ல அவர் சமைத்த அருமையான உணவு பசி பரிமாறினால் எல்லோரும் அருமையாக சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. உங்களது புகழ் எல்லா திசையிலும் பரவட்டும்னு தியாகராஜர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். வெளில பார்க்குற தியாகராஜருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா வந்த ஆள் யாரையுமே காணும். வந்துட்டு அப்படியே காணாமல் போயிட்டாங்க. ஸ்ரீராமன், சீதா தேவி, அனுமன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் அதுக்கு ஒரு கீர்த்தனையும் பாடினார். தன்னுடைய சிஷ்யர்களுடைய அழைப்பை ஏற்று சென்னப்பட்டினத்துக்கு வந்தார். சுந்தர முதலியாருங்கிறவர் சொந்த ஊரான கோவூர் திருத்தலத்துக்கு தியாகராஜர் அழைச்சிட்டு போனார். அங்கே இருந்த இறைவனை பார்த்து மெய்சிலித்த தியாகராஜர் அங்கேயே கீர்த்தனைகள் பாடி வழிபட்டார். தனது வீட்டுக்கு ஒரு மாதிரி தியாகராஜனை அழைச்சார் முதலியார். தியாகராஜர் ஒரு சிஷ்யர்களும் போனாங்க. ஊர் முழுக்க பரவிச்சு. நிறைய பேர் முதலியார் வீட்டில் கூடி அவரை தரிசனம் பண்ணாங்க. உயர்ந்த வஸ்திரங்கள், பொன் பொருளை காணிக்கையாக கொடுத்தாரு முதலியார். தியாகராஜரும் அதை வேணான்னு சொல்லிட்டார். ஆனாலும் தியாகராஜருடைய பல்லக்கில் பொற்காசில் மறைச்சி வச்சார் முதலியார். இந்த விஷயத்தை சீடர்கள் சிலரிடம் தெரிவித்தார். காணிக்கையை ஏற்க சுவாமிகள் மறுத்து விட்டார். இருந்தாலும் ஸ்ரீராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி முதலிய உற்சவங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு இந்த பொற்காசுகள் அவருக்கு பயன்படும்னு சொன்னார். அதிகாலையில் அங்கேருந்து புறப்பட்டனர். காட்டு வழியாக பயணித்த போது திடீரென்று தியாகராஜருடைய பல்லக்கு மேலே கற்கள் விழுந்தது. இது திருடர்களுடைய வேலைங்கிறத அறிஞ்ச சீடர்கள் கூக்குறாங்க. பல்லக்கில் முதலியார் பொற்காசுகள் மறைச்சி வச்சதை தெரிந்து கொண்ட எவரோ நம்மை பின்தொடர்றாங்க அப்படின்னு உளறி கொட்டினா ஒரு சீடன். தியாகராஜருக்கு வந்தது கோபம். இதைத்தான் வேணான்னு நான் அப்பயே சொன்னேனே, பொண்ணும் பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுப்பா, ராம பக்தர் நம்ம அதை மீது ஆசை வைக்கக்கூடாது, போகட்டும். முதலியார் வைத்து வைத்த பொற்காசுகளை எடுத்து அந்த திருடர்களை கூப்பிட்டு அவர்களை கொடுங்கள் என்றார். அதற்கு ஒரு சிஷ்யர், முதலியார் இதை தங்களுக்கு தரவில்லை, உற்சவங்கள் நடத்த பயன்படுத்தி கொள்ளுமாறு சொல்லியிருக்கார் என்றார். அப்படின்னா இது நமது பொருள் இல்லை, ஸ்ரீராமனோட சொத்து, அந்த பொருளை அவனே காத்து கொள்வான் என்றார் தியாகராஜர். பயணம் தொடர்ந்தது. கல் விழுந்தது நின்றது. பொழுது மெல்ல விடிந்தது. வயல் ஒரு சத்திரத்தில் தங்கினாங்க. பல்லக்கு மேலே கல் எறிஞ்ச கல்வர்கள் அங்கே தியாகராஜர் காலில் விழுந்தாங்க.